வெல்கம் டு ஃப்ளேவர்ஃபுல் டைம். இன்றைக்கி ஃப்ளேவர்ஃபுல் டைமில் ஹெல்த்தியான டேஸ்டியான ரொம்ப சிம்பிளான ஒரு டிஷ் தாங்க பண்ண போகிறோம். இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. பேரிச்சம்பழத்தில் வெறும் பேரிச்சம்பழம் மட்டும் சாப்பிட சொன்னால் சாப்பிட மாட்டாங்க. அதனால் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிக்கும். அதை எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். பேரிச்சம்பழம் வந்து ஒரு 200லேருந்து 250 கிராமுக்கு எடுத்துக்கோங்க. உள்ளே கொட்டை இருந்தால் அதை எடுத்துருங்க. கொட்டை இல்லாத இருந்தால் 2 அப்படியே பிச்சு போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் வந்து கசகசாங்க, கொஞ்சமாக ஏலக்காய் தூள், முந்திரி பருப்பு ஒரு 1/4 கப்பு, வால்நட்ஸு 1/4 கப்பு, பிஸ்தா ஒரு 1/4 கப்பு, பாதாம் ஒரு 1/4 கப்பு. எனக்கு வால்நட்ஸ் வீட்டில் இருந்ததுனால சேர்த்துக்கிட்டேங்க. உங்கள்கிட்ட எந்த பருப்பு இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் பேரிச்சம்பழம் போட்டுட்டு நான் மிக்சியில் 1/2 அரைச்சி எடுத்து வந்துக்க போகிறோம். எல்லாமே மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. அப்படியே பல்ஸ் மோடில் அரைச்சாவே 1-2ஆகவே அரைப்பட்டு வந்துடும். இப்போ அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வந்துக்கிட்டேன். இந்த மாதிரி இருக்கணுங்க. இப்போ வந்து நம்ம இந்த நட்ஸ் எல்லாம் வறுத்துக்க போகிறோம். இப்போ கடாயை அடுப்பில் வச்சுட்டு எடுத்து வச்சுருந்த 1 ஸ்பூன் கசகசாவை ஃபஸ்ட்டு வந்து நெய் விடாமல் வறுத்துக்கோங்க. வெறும் கடாயிலே வறுத்துக்கோங்க. ரொம்ப கலர் மாற வேண்டாங்க. நல்லா ஹீட் ஆனால் போதும். இதை வறுத்துட்டு நம்ம ஓரமாக எடுத்து தட்டில் வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயிலே 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம எல்லா நட்ஸையும் சேர்த்து வறுத்துக்க போகிறோம். இப்போ எடுத்து வச்சுருந்த 1/4 கப்பு பாதாமை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். முந்திரியும் சேர்த்துக்கோங்க, பிஸ்தாவையும் சேர்த்துக்கோங்க. ரொம்பவும் சின்னதாக கட் பண்ணாமல் இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா நெய்யில் வறுத்துக்கலாம். நல்ல மிதமான தீயிலே வச்சு கருக விடாமல் பொறுமையாக நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வாசம் வருங்க வறுக்கும்போது. அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. நீங்கள் வந்து நட்ஸு இது தான் போடணும்னு இல்லைங்க. நம்ம வீட்டில் இருக்க எந்த நட்ஸை வேணால் போட்டுக்கலாம். கடலையும் கூட வறுத்து போட்டுக்கலாம். இப்போ வால்நட்டையும் அது கொஞ்சம் நல்லா வறுபட்ட பிறகு கடைசியாக இந்த வால்நட்டை போட்டு வறுத்துக்கிறேன். இது போட்டு 1 நிமிஷம் வறுத்தா போதுங்க. முதல்ல அதையெல்லாம் போட்டு வறுத்துக்கிட்டு கடைசியாக வால்நட் இருந்தால் போடுங்க. இல்லைன்னா நம்ம வீட்டில் இருக்க என்ன நட்ஸ் இருக்கோ அதை போட்டு நீங்கள் இதை பண்ணிக்கோங்க. இப்போ அந்த கடாயில் வறுத்ததை அந்த பருப்பு எடுத்து தட்டில் எடுத்து ஆற வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயிலேயே நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்தா அந்த பேரிச்சம்பழத்தை அதை போட்டுக்கோங்க. ஏற்கனவே அந்த கடாயில் கீ ஒட்டிகிட்ருக்க பாருங்கள். அதுலேயே லேசாக நீங்கள் ஒரு 2 நிமிஷத்துக்கு இப்படி சேர்த்து பரட்டி விடுங்க. கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும். லைட்டாக ஹீட் ஆனாவே போதுங்க. நல்லா ரொம்ப நேரம் இதை வந்து அதில் கடாயில் வச்சு கிண்டி விடணுன்ட்டு கட்டாயம் இல்லை. இப்போது நல்லா ஆறிடுச்சுங்க. இதில் நம்ம வறுத்து வச்சுருந்த கசகசாவை போட்டுக்கலாம். இதை போட்ட பிறகு நம்ம வறுத்து எடுத்து வச்சுருந்த நட்ஸு எல்லாத்தையுமே அதில் போட்டுக்கலாம். ஏலக்காய் தூள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. ஏலக்காய் தூள் போடும்போது ரொம்ப வாசனையாக நல்லா இருக்குங்க. உங்களுக்கு வேணும்னா ஏலக்காய் தூள் இன்னும் ஜாஸ்தியாக கூட போட்டுக்கலாம். கரண்டியால் கொஞ்சம் நல்லா இப்படி கிண்டி விட்டுட்டு, இல்லைனாக்கா நீங்கள் கையால் கூட நல்லா சேர்த்து சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா எல்லாம் பிசைஞ்சு கலந்து விட்டுக்கோங்க. நான் வந்து ஸ்பூனாலேயே கிண்டி விடுறேன். அவ்வளோதாங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இதை நம்ம வந்து
உருண்டைகளாக கூட பிடிச்சிக்கலாம். இல்லைனாக்கா ரவுண்டாக வீல் ஷேப்லேயும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது உருண்டை பிடிக்க நல்லாவே வருங்க. நீங்கள் வேணும்னா லேசாக கீயை வந்து கையில் தடவிட்டு பிடிங்க. ஏற்கனவே அதில் எல்லாம் நெய் இருக்கிறதுனால நமக்கு கையில் ஒட்டவே ஒட்டாது பாருங்கள். இப்படி இந்த அளவுக்கு நெல்லிக்காய் சைஸில் உருண்டை பிடிச்சிக்கோங்க. நமக்கு என்ன சைஸில் வேணுமோ அப்படி நீங்கள் உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ இதை நான் ரவுண்டாக வீல் ஷேப்பில் எப்படி கட் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு உட்டு மேலே இல்லை ஒரு பிளேட் மேலே கசகசா கொஞ்சம் எடுத்து மீதி வச்சுருந்தேன் பாருங்கள். 1/2 ஸ்பூனை மட்டும் தான் போட்டிருக்கேன். 1/2 ஸ்பூன் அந்த கசகசாவை இந்த மாதிரி பரப்பி போட்டுக்கிட்டு இப்போ இந்த சிலிண்டர் ஷேப்புக்கு செஞ்சுட்டு இந்த மாதிரி உருட்டி எடுங்க. கசகசா எல்லாமே நல்லாவே ஒட்டிக்கும் பாருங்கள். ஃபுல்லாக நல்லா ஒட்டிடுச்சு. இப்போ இதை வந்து அப்படியே இந்த மாதிரி ஒரு பட்டர் ஷீட்டில் வச்சு நம்ம அப்படியே ரோல் பண்ணி வைக்க போகிறோங்க. இப்படி வச்சுக்கிட்டு நல்லா நீங்கள் அன்ஈவனாக இருந்தால் இப்படி உருட்டி விட்டு நல்லா ஈவனாக ஆக்கிக்கோங்க. இப்படியே சுருட்டி வச்சு நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் வச்சுட்டு அப்புறமா கட் பண்ணலாம். அப்படி கட் பண்ணும்போது நம்ம கத்தியில் ஒட்டாமல் நல்லா வந்து ஈவனாக வருங்க. அதனால தான் ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம். வேறு எந்த ரீசனுக்காகவும் இல்லை. 2 பக்கமும் நல்லா சுருட்டிட்டு 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இதுவும் ரவுண்ட் ஷேப்பில் வச்சதும் இருக்குது. இதில் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு அப்புறமா எடுத்து கட் பண்ணுறேன். பாருங்கள், இப்போ எடுத்துட்டேன். இப்போ கொஞ்சம் நல்லா வந்து கல் மாதிரி இருக்குங்க. வெட்டுறதுக்கும் நமக்கு நல்லா ஈவனாக வரும். அதுக்காக தான் வைக்கிறது. வேறு எந்த ரீசனும் இல்லைங்க ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு. இப்போ நைஃபை வச்சு டக்குன்னு ஈஸியாகவே கட் பண்ணிடலாம் பாருங்கள். எப்படி கட் பண்ண வருது பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. செம்ம டேஸ்டியாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி ஷேப் அழகாக இருக்குது பாருங்கள். நான் செஞ்ச இந்த டிஷ் வந்து எப்படி இருக்குன்ட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃப்ளேவர்ஃபுல் டைமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு புது வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.